நடந்ததான அந்த அதிசயம் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை உண்டாக்கினதுதான் அந்த அதிசயம். பாருங்க 2வது வசனம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் எப்படி ரட்சிப்பை கட்டளையிட்டார்? அவர் எப்படி ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கினார்? வாசித்து பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் எதற்காக தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? எதற்காக அனுப்பினார்? ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக. பாருங்க 16ஆம் வசனத்தை எல்லாரும் பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்கெல்லாம் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்லி பார்க்கலாமா? எனக்காய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்லுங்க. இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கும்படி வரவில்லை. அவர் எதற்காக வந்தாராம்? ரட்சிப்பதற்காகவே வந்தார். அவர் வந்தது மிகுந்த சந்தோஷம். அவருடைய பிறப்பு யாவருக்கும் எப்படி இருந்தது? ஒரு சந்தோஷமான நற்செய்தியாக இருந்தது இல்லையா? அதனால தான் அவருடைய பிறப்பை நாம் என்ன பண்ணுறோம்? கொண்டாடுகிறோம். சந்தோஷமாய் இந்த உலகம் முழுவதிலும் என்ன செய்கிறார்கள்? அவருடைய பிறப்பை நாம் என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். அதுதான் கீழே உள்ள வசனங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். 5ஆம் வசனம். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 6. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அவர் வந்ததை நினைத்து நாம் என்ன செய்யணும்? நாம் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும், அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், பாடல்களை பாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே 9ஆம் வசனத்தை வாசிங்க. இது முதலாம் வருகை. அவர் முதலாக இந்த உலகத்திலே பிறந்த பொழுது யாவருக்கும் மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. அவர் மீண்டுமா என்ன செய்ய போகிறார்? திரும்பவும் வரப்போகிறார். அவர் முதலாவது அவர் எப்படி வந்தார்? ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு அவர் வரவில்லை, ரட்சிக்கும்படியாக வந்தார். 2வது முறை எதற்காக வருகிறார்? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூமியை என்ன செய்ய வருகிறாராம்? நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும் அவர் நியாயம் தீர்க்கிறார். இதே காரியங்களை நாம் 96ஆம் சங்கீதத்திலையும் பார்க்க முடியும். அதில் 13வது வசனத்தை வாசிங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் ஜனங்களை என்ன செய்வாராம்? சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார், நீதியோடு நியாயம் தீர்ப்பார். அந்த நீதி என்ன, நியாயம் என்ன, சத்தியம் என்ன, எல்லாவற்றையும் தேவன் இந்த உலகத்திற்கு முதலாவது முறை ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து குழந்தையாக பிறந்து வந்த பொழுதே, அவர் இந்த இடத்திலே 33.5 ஆண்டுகள் இருந்த பொழுதே அவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்து விட்டார்? எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அந்த காரியங்களின்படி யார் ஒருவர் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டுமாய் அவர் என்ன கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறாராம்? சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கிறாராம். எல்லாரும் சொல்வீங்களா? எப்படி அவர் நியாயம் தீர்க்கிறார்? சத்தியத்தோடு. சத்தியம் என்றால் என்ன? சத்தியம்னா என்ன? நம்முடைய வேதமே சத்தியம், அப்படிதானே? இந்த வேத புத்தகம் யார் கையிலலாம் இருக்கு? காட்டுங்க பார்க்கலாம். இந்த வேத புத்தகம் எல்லார் கையிலும் இருக்குல்ல. அப்போ எப்படி தெரியுமா நியாயம் தீர்க்கப்படுவீங்க? இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி செய்தால் எங்கே போயிடலாம்? நித்திய ஜீவனுக்கு
போயிடலாம். எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லார் கையிலும் என்ன இருக்கு? சத்தியம் கொடுக்கப்பட்டாச்சு இல்லையா? ஆனா இந்த பைபிளுக்குள்ள என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து தான் தேவன் என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். இனி யாருமே குற்றம் சொல்ல முடியாது. யார் மேலேயும் நம்ம பழி சொல்லவே முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி போய் நாம நிற்கும்போது எனக்கு இந்த சத்தியம் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்னு என்று எதையுமே நாம் என்ன செய்யவே முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருடைய கரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த சத்தியமாகிய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் தெரியுமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 21 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 7 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ம் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பாருங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கணுமா? நம்ம சாதாரணமா நமக்கு முன்னாடி 2 வாசல் இருக்குன்னு வைங்க. ஒரு இடுக்கமான வாசல், ஒரு விசாலமான வாசல் இருக்கு. அப்ப நம்ம எது வழியா போவோம்? இடுக்கமான வாசலுக்குள்ளேயா போவோம்? எந்த இடம் ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்து அந்த வழியா தான் போவோம் இல்லையா? அதே போல ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு இடுக்கமான வாசலையும் ஒரு விசாலமான வாசலையும் வைத்திருக்கிறாராம். நாம் எதற்குள்ள பிரவேசிக்கணும்? எதற்குள்ள பிரவேசிக்கணும்? பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க. எதற்குள்ள பிரவேசிக்கணும்? இடுக்கமான வாசலுக்குள்ள தான் பிரவேசிக்கணும். விசாலமான வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறவங்களுக்கு எந்த சட்டங்களும் இல்லை. எப்படி வேணும்னாலும் வாழ்ந்து கொள்ளலாம். அவங்க மனசு விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் இந்த சத்தியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி தான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். எப்படி ஆண்டவர் எதை வைத்து நம்மை நியாயம் தீர்க்கிறார் பாருங்க. 17ஆம் வசனம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். பாருங்க, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்கள், நல்ல மரம் எல்லாம் என்ன கனிகளை கொடுக்கும்? நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். 19வது வசனம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப நாம என்ன கொடுக்கணும்? நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப இந்த நல்ல கனிகள் எப்படி நமக்குள்ளே உருவாகும்? எப்படி உருவாகும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எப்படி நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற முடியும்? யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் ஜீவிக்கிறோமோ, யார் ஒருவர் இந்த வேத வசனத்தில் அன்பு கூர்ந்து இதை கை கொள்ளுகிறோமோ அவர்களால் என்ன செய்ய முடியும்? நல்ல கனிகளை கொடுக்க முடியும். இந்த வசனத்தை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். கேட்கணும், வாசிக்கணும், அதே போல் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அநேக உபதேசங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களின்படி நாம் செய்கிற போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் வருகிற போது அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். 21ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 7:21 எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற பாருங்க, ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். ஆனால் அக்கிரமக்காரர்கள் என்ன செய்கிறாராம்? அவரோடு கூட சேர்த்து கொள்கிறதில்லை, அவர்களை வெறுக்கிறார். ஏன்னா அக்கிரமக்காரர்கள் என்றால் அவர்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் கீழ்ப்படியாதவர்கள். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்கிறவர்களை அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறார். அக்கிரமக்காரர்களை அவரோடு கூட அவர் சேர்த்து கொள்கிறதே இல்லை. அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். எனவே இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். சத்தியத்தின்படி வாழ நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தந்த நல்ல சங்கீத பாக விளக்கத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம்.